வணக்கம். இன்றைய பத்தாம் மலாக்கா தமிழ் பள்ளியின் சுடர் செய்திகள். மலாக்கா மாநிலத்தில் உள்ள குறைந்த மாணவர்கள் கொண்ட தமிழ் பள்ளியான பத்தாம் மலாக்கா தமிழ் பள்ளியானது இயந்திரவியல் துறைகளில் பல முயற்சிகளை மேற்கொண்ட வண்ணம் உள்ளனர். அவ்வரிசையில் டெலிமா எனும் தளமும் ஒன்று. இத்தலம் மலேசிய கல்வி அமைச்சின் முயற்சியால் உருவாக்கப்பட்டது. இத்தலம் கல்வித்துறையில் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை அதிகரிக்க உதவுகிறது. டெலிமா கல்வியில் கருத்துக்களை முன்னிலைப்படுத்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு அறிவு பெட்டகமாக விளங்குகிறது. டெலிமா தளத்தின் பயன்பாட்டு பள்ளியில் சிறப்பாக இயங்க இப்பள்ளியில் ஒவ்வொரு வகுப்பிலும் திறன் தொடுதிரை பொருத்தப்பட்டு மாணவர்களுக்கு பாடம் போதிக்கப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் இப்பள்ளியில் மாணவர்களுக்கு இயந்திரவியல் வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி மேலாளர் வாரியம், முன்னாள் மாணவர்கள் சங்கம், அரசாங்க சார்பற்ற இயக்கங்கள் உதவியோடு இவ்வகுப்பு செவ்வன நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வகுப்பில் பங்கு கொண்ட மாணவர்கள் உலகளவிலான பல இயந்திரவியல் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுள்ளனர். Pada saya, usaha yang sangat cemerlang di kalangan guru besar, guru-guru kan, dan juga kepada komuniti LPS, PIBG dan yang lain. Sebab apa? Teknologi ni akan berubah dan terus berubah. Namun begitu, apa yang paling penting ialah bagaimana kepimpinan sekolah, kepimpinan masyarakat di SJKT Batam Melaka telah berusaha sebaiknya untuk memastikan anak-anak murid yang ada di dalam kelas itu tidak ketinggalan dari segi pendedahan terhadap teknologi. Yang saya sebutkan pendedahan teknologi ni, kenapa ianya sangat penting? Sebab masa hadapan dan kerjaya anak-anak murid kita, anak-anak kita di masa akan datang memang bersandarkan kepada keupayaan, bukan kepada keupayaan teknologi, tapi bagaimana keupayaan murid-murid kita mengadaptasi dan mempunyai, kita panggil dia growth mindset. Mindset terbuka untuk menggunakan dan juga bersedia dengan perubahan teknologi di dalam pekerjaan. Ini yang paling penting sebenarnya. Jadi saya melihat di SJKT Batam Melaka telah menyediakan satu environment, satu iklim yang cukup kompeten untuk murid-murid kita menyediakan diri dan juga menyediakan mindsetnya untuk persediaan kerjaya masa akan datang. Itu yang paling penting. Jadi whatever it is, dasar pendidikan digital telah menyatakan dengan jelas apa persediaannya dan nampaknya SJKT Batam Melaka on the right track. Jadi tahniah SJKT Batam Melaka, tahniah kepada guru besar, guru-guru dan juga LPS, PIBG dan semua rakan komuniti yang menyokong penuh SJKT Batam Melaka. டெலிமா தளத்தை பயன்படுத்துவதால் எங்களுக்கு பல தகவல்களை பேருதவியாக விளங்குகிறது. மேலும் ஆசிரியர்கள் எங்களுக்கு பயிற்சிகளை அனுப்பி எங்களை வளப்படுத்துகிறார்கள். இதன் மூலம் நாங்கள் சுவாரஸ்யமான கற்றல் கற்பித்தலில் ஈடுபடுகிறோம். வணக்கம் ஐயா, நான் பிரணவஸ்ரீ. வணக்கம். இன்று இந்த டூதா திட்டத்தில் நம் பள்ளியில் நடைபெறுவதில் உங்கள் மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை விளக்க முடியுமா ஐயா? இந்த டூதா திட்டம் நமது பள்ளியில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்நிலையில் இந்த டூதா திட்டத்தை கேட்டவுடனே நமது பள்ளிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை உருவாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இப்பள்ளியில் இயந்திரவியல் துறை சிறப்பாக இயங்குவதற்கான சான்றாக கடந்த 3 மே 2024ஆம் தேதி இயந்திரவியல் தூதர் விருந்து அனுகரா டூதா எனும் நிகழ்வு நடந்தேறியது. பத்தாம் மலாக்கா தமிழ் பள்ளியில் இயந்திரவியல் சிறப்பாக நடைபெறுகிறதுக்கு என்பதற்கு இதுவே சான்றாகும். இந்நிகழ்வு கல்வி அமைச்சு, மாநில கல்வி இலாக்கா, மாவட்ட கல்வி இலாக்கா அதிகாரிகள் வருகை புரிந்தனர். அவர்கள் பள்ளியின் சாதனைகளை பார்வையிட்டனர். மலாக்காவிலே 3 பள்ளிகளுக்கு தேசிய அளவில் இவ்வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் குறைந்த எண்ணிக்கை கொண்ட நமது பள்ளியும் ஒன்று என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இவ்விருது தேசிய அளவிலான இயந்திரவியல் தூதர் விருது அனுகரா டூதா ஆகும். தமிழ் பள்ளியே நமது தேர்வு என்ற கூற்றுக்கு இதுவே சான்று. தொடர்ந்து பத்தாம் மலாக்கா தமிழ் பள்ளி பல துறைகளில் தடம் பதிக்கும் என்பதில் சிறிதும் மையமில்லை. இத்துடன் பத்தாம் மலாக்கா தமிழ் பள்ளியின் சுடர் செய்திகள் ஒரு நிறைவை காண்கிறது.
நன்றி, வணக்கம்.